பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலேயே களி கூர்ந்து மகிழ கெடுவோம். தேவன் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். புலுகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பு நிறைந்த தந்தையாம் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த 2021 வருடத்தின் 5வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஐயா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய திருச்சமூகத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை என்று சொன்னாலும், இல்லங்களில் இருந்து ஆண்டுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இரக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, காணொலியின் மூலமாக அன்புக்குரிய பிள்ளைகள் இந்த தொழுகையில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டுடைய இரக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தருவீராக. அன்பு நிறைந்து நல்ல தெய்வமே, இந்த தொழுகையிலும் நாங்கள் எல்லாரும் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையிலேயே அருமையாக இருக்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகை நிறைவு வரையிலும் ஆண்டுடைய இரக்கம் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை இந்த தொழுகையின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தாரும். இந்த தொழுகையின் நிறைவு வரையிலும் ஆண்டுடைய கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று இறைமகனேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 14வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 14. என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே என்ற பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 14. விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே துதித்து பாடி என்றைக்கோ புகழ்ந்து போற்று நித்தமோ
நின்றவாறே முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 20ஆம் சங்கீதம். 20ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோவின் தினுடைய நாமம் உமக்கு உயர்ந்து அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய திரு சமூகத்திலேயே நாம் கூடி வந்திருக்கின்றோம். இல்லங்களில் இருந்து ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். இந்த நேரத்திலேயே நம்மை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற, நம்முடைய சுயம் சார்ந்த நிலைகளிலிருந்து நாம் மாற்றம் பெற இந்த நேரத்திலேயே நம்மை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது
ஆண்டுடைய பிரசன்னம் ஒவ்வொரு இல்லத்தின் பிள்ளைகளையும் ஆட்கொள்ளுகிறது என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொருவரோடு கூட செயல்படுகின்றார். தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவர் ஒவ்வொருடைய பாவங்களையும் நீக்கி பரிசுத்தம் நிறைந்தவர்களாக மாற்றி ஆண்டுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு நிலைமையில் நம்மை அழைத்து செல்கின்றார். எனவே ஆண்டவர் சமூகத்தை இந்த நேரத்திலேயே வாஞ்சிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சுத்தமாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றார். இந்த நேரத்திலேயே ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் முற்றிலுமாக என்னை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் சமூகத்திலேயே ஒப்புக் கொடுப்போம். பாவங்களை போக்குவதற்கு நம்முடைய ஆண்டவர் மட்டுமே அதிகாரம் படைத்தவர். நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு ஆண்டவர் மட்டுமே நம்மோடு செயல்படுகின்ற ஆண்டவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி, அதே நிலைமையில் ஆண்டவரே, நாம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தோடு நான் இணைந்திருக்க வேண்டும். அது நிமித்தமாக உம்முடைய கிருபையை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தும் ஐயா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலேயே நம்மை தாழ்த்துவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், எந்த பாவியானாலும் நான் தள்ளமாட்டேன், நீ நோக்கி பார், நான் உன்னை இரட்சிப்பேன் என்று சொல்லி. அது மட்டுமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டை கடந்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றாரே. அந்த அழைப்பிற்கு நாம் எல்லாரும் பாத்திரவான்களாக அமைகின்ற பொழுது உண்மையாகவே நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலையின் வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்மை ஆண்டவருடைய கரத்திலேயே சமர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, நான் பிறருக்கு தெரியாமல் செய்த அநேக பாவங்கள் உண்டு, என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் உண்டு, என்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் அநேகம் உண்டு. என்னை மன்னியும் மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நம்மை எல்லாம் மீட்பதற்காக தன்னை சிலுவையிலேயே ஒப்பு கொடுத்தாரே. தனக்காக இந்த நேரத்திலேயே தன்னுடைய வாழ்வில் எத்தனையோ காயங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது நாம் ஒவ்வொருவருக்காக என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் பாவத்திற்கு தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதிலிருந்து விடுதலையினை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே எல்லாவற்றையும் நினைத்து, ஆண்டவரே, நம்முடைய இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் இந்த நேரத்திலேயே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்போம்.
அவர் ஒரு புதிய வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலேயே தந்து அவருடைய பாதையில் வழிநடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலேயே நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்யும் வண்ணமாக, நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நீ எங்கு சென்றிடுவாய் என்ற பாடல் வரிகளை பாடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். ஒருபோதும் தள்ளாத நேசர் வா என்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வா என்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ நீங்கிடும் நாள்தானிதோ. நீங்காத பாவம் நீங்காததேனோ நீங்கிடும் நாள்தானிதோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்வாராக. ஆமேன். பாவங்களை அறிக்கைச்சது நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்திருக்கின்ற நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏற்படு நம்முடைய கடமையாக இருப்பது. இந்த நேரத்திலேயே நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நம்மையே நாம் ஆயத்தப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்தார். கடந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வாழ்வுக்குரிய குடும்பத்திற்குரிய அனைத்து நல் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்து நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை வழிநடத்தினாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாட்களிலும் உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ், இந்த கொரோனா வைரஸுக்கு ஆண்டவர் நம்மை ஒப்புக்கொடுக்காதபடி ஆண்டுடைய இரக்கம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறதை அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இது நேரத்திலும் ஆலயத்திற்கு வர முடியவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் நமக்கு தந்தாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிவிடைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் துணை செய்தார். நம்முடைய பயணங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தந்து நல்ல மழைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவர்களுக்காக, இவர்கள் மூலமாக நாம் பெற்று வருகின்ற நல்ல ஆலோசனைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய திருச்சபையை சார்ந்து அன்புக்குரிய பிள்ளைகள் தூரமான இடங்களில் சென்று தங்களுடைய பணிவிடைகளை
நிறைவேற்றுவதற்கு தூரமான இடங்களில் சுகபத்திரமாக ஆண்டுடைய பாதுகாவலை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து ஆண்டுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே என்ற பாடல் வரிகளை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே, பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தானை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தானை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. நன்றி செலுத்திய நாம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பிரமணத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடைவைகளே. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல், அதிகாரம் 9, வசனங்கள் 51 தொடங்கி அந்த அதிகாரம் அடங்கிய வசனங்கள். லூக்கா அதிகாரம் 9, வசனங்கள் 51 தொடங்கி அந்த அதிகாரம் அடங்கிய வசனங்களை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலேயே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அளிக்கிறதற்கு அல்ல,
ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். அவர்கள் வழியிலேயே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரருக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இறைவேண்டல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்த இந்த ஓய்வு நாளின் இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா, இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய இல்லத்திற்கு நேராக கடந்து வர முடியவில்லை என்று சொன்னாலும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆம் தந்தையே, நீர் எங்கிருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இந்த நேரத்திலும் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் குடும்பமாக உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது உம்முடைய கிருபையை, இரக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பெற்று ஆண்டவருக்கு மகிமையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, அன்பு நிறைந்த நல்ல தெய்வமே, இந்த காலகட்டம் ஒரு பொல்லாத ஒரு காலமாக இருக்கிறது. ஆண்டவரே, தேசம் பல நிலைமைகளிலேயே சமாதானத்தை இழந்து அல்லல் பட்டு கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றேன். இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸ் ஆண்டவரே மக்களை பல நிலைமைகளிலேயே பாதிப்படைய செய்திருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றேன். இந்த ஆண்டவரை கொள்ளை நோயினால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் ஆண்டவரே வேதனைப்படுகிறதை ஆண்டவர் நேரத்தில் அறிகின்றீர். இந்த நேரத்திலேயே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். திருமறையை நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் உலகத்திற்கு வரும், பலவிதமான அழிவுகள் உலகத்தில் காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களிடம் சொல்லி இருக்கின்றேன். நாங்கள் எல்லாம் இதை மறந்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலேயே ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழாமல் ஆண்டவர் இந்த மாயை உலகத்தில் நாங்கள் பாவத்திலேயே அமிழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றேன். இந்த நேரத்திலேயே ஆண்டவர் எங்கள் மீது இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா,
இந்த கொள்ளை நோயை ஆண்டவரால் மாற்ற முடியும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டு பகுதிகளை எல்லாம் நாங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது கொள்ளை நோய் மக்களை ஆண்டவரே பல நிலைமைகளில் பாதித்த பொழுது, ஆண்டவரே ஜெபித்த பொழுது கொள்ளை நோய் மாறியதாக நாங்கள் திருமறையில் படிக்கின்றோம். அதே நிலைமையில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நோய் ஆண்டவர் நினைத்தால் மட்டுமே மாற்ற முடியும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் விசுவாசித்து ஆண்டவரை இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் தேசங்களிலிருந்து அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொள்ளை நோயின் காரணமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழலையே ஆண்டவர் அறிகின்றீர். பிள்ளைகள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அறிகின்றீர். தங்களுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை ஆண்டவர் காண்கின்றீர். இந்த நேரத்திலேயே எங்களுடைய இயல்பு நிலைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பதை ஆண்டவர் அறிவீர். இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இரக்கம் செய்து இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாக நீர் அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய கூப்பிடுதலை எல்லாம் ஆண்டவர் கேட்பீராக. ஆம் தந்தையே, எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, உம்முடைய பாதையில் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கொள்ளை நோய் எப்படி தேசங்களிலிருந்து அகற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்ப்போடு இருக்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர். ஆண்டவர் ஒவ்வொருவரோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உமது வல்லமையை ஆண்டவரே நீர் ஒவ்வொரு தேசங்களிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். வெகு சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக அகன்று போக ஆண்டவரே நாங்கள் இதற்கு முன்பாக ஆண்டவரை பணிந்தது போல் நாங்கள் பணிந்து கொள்ளவும், கல்விகளை கற்றுக்கொள்ளவும், எல்லா காரியங்களையும் நாங்கள் நிறைவேற்றவும் ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சமாதானத்தினாலேயே ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தையும் நீர் நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இன்னும் பல பல நிலைமைகளிலேயே பலகீனங்களோடு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்கள் தலைவிகள் எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்வுக்காக, பிள்ளைகளின் வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ளின எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை சின்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரும் தங்கள் தங்கள் குடும்பங்களிலேயே மகிழ்ச்சி நிறைந்த அனுகூலத்தோடு காணப்பட ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருச்சபை இந்த இடத்திலேயே ஆசீர்வாதமாக அமைந்திருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து இந்த திருச்சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருப்பணி விடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த திருச்சபையின் சார்பாக 1000 இல்லம் வாங்க வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு ஆண்டவரே அந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். வெகு சீக்கிரத்தில் நாங்கள் அதை வாங்க ஆண்டவர் துணை தாரும். இதற்காக ஜபிக்கின்ற, உழைக்கின்ற, கொடுத்த, இன்னும் கொடுக்க இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த இல்லத்தை ஆண்டவரே நாங்கள் சொந்தமாக்குகின்ற பொழுது தொடர்ந்து ஆண்டுடைய அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் கண்டு கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உம்முடைய திருப்பணி விடையானது எந்தெந்த நிலைமைகளில்
நடைபெற்று கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த தடைகளும் இல்லாதபடி ஆண்டவரே சிறப்பான முறையில் திருப்பணிவிடைகள் நடைபெற ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். எங்களுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேராயத்தின் செயல்பாடுகளுக்காக நன்றி. எல்லா திருச்சபைகளுக்காக, மருத்துவமனைகள், இன்னும் ஆண்டவரை கல்வி ஸ்தாபனங்கள், தொழில் சார்ந்த துறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. விசேஷமாக எங்களுடைய பேராயத்தில் ஆண்டவரே தலைவர்களுடைய குழுக்களுடைய தேர்தல் நடைபெற இருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றேன். ஆண்டவரே உமக்கு சித்தமான பிள்ளைகள் தெரிவு செய்யப்பட பேராயத்தை ஒரு முன்னேற்றமான பாதையிலேயே நடத்துவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இயற்கையின் ஆண்டவரை ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். நல்ல மழையை தந்தீர் ஆண்டவரை. தொடர்ந்து ஏற்ற காலங்களில் நீர் நல்ல மழையை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாட்களிலும் சமாதானத்தை இழந்து வாழ்க்கையிலேயே பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகள் உம் சமூகத்தை நாடுகின்ற பொழுது, உம்மை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சமாதானத்தையும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடன் பிரச்சனையினால் அவதிப்படுகின்ற அன்புக்குரிய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயா, கடன் பிரச்சனைகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி அன்பு பிள்ளைகளை, குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். பலவிதமான ஆசீர்வாத தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரும் அதனதன் காலங்களில் தங்களுக்குரிய குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியோடு காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் சந்தித்து நாங்கள் வாக்குகளை அளிக்க ஆண்டவர் துணை செய்தீர். தொடர்ந்து ஆண்டவரே அவைகளை எண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் அனைத்து இடங்களிலும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எந்த பிரச்சனைகளோ ஒன்று வராதபடி ஆண்டுடைய இரக்கம் அனைத்து இடங்களிலும் தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். உமக்கு சுத்தமான தலைவர்கள் தெரிவு செய்யப்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்னும் பல நிலைமைகளிலேயே தங்களுடைய பணிவிடைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் அவருடைய பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். பணிவிடைகளின் மூலமாக ஆண்டவரே வருவாயினை பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக அன்புக்குரிய பிள்ளைகள் ஜீவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அன்புக்குரிய பிள்ளைகள் ஆலயத்திற்கு அனுப்பியிருக்கின்ற காணிக்கைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி காணிக்கை, ஆயர் இல்லம் வாங்குவதற்கான காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, பொருத்தனை நன்றி காணிக்கை, எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றீர். அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே, ஆலயத்திற்கு அனுப்பியிருக்கின்ற காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவைகளின் மூலமாக தொடர்ந்து ஆண்டுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. இந்த காணிக்கையும் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் செலவிடப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். எங்களை முற்றிலுமாக ஆண்டுடைய சமூகத்திலேயே ஒப்புக் கொடுக்கின்றோம். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். இந்த வாரத்திலேயே பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற திருச்சபையின் அன்பர்கள், 2ஆம் தேதி என்று திருமதி ஜே.ஏ. ரம்யா, கணவர் பெயர் ரிச்சர்ட் எட்வர்ட் சிங், லக்குமிபுரம். 3ஆம் தேதி திங்கட்கிழமை திருமதி ஜெஸ்லின் கிறிஸ்டல் பெல், கணவர் பெயர் பென்னட் ஆமஸ், சேரி ஆவட்டம். திரு ஜி. செல்லத்துறை, நாகர்கோவில்.
4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு ஆர் மோகன் பிள்ளவிளை. 5ஆம் தேதி புதன்கிழமை திரு ஆலிவர் ஜெபசிங் சேரியாவட்டம். 6ஆம் தேதி வியாழக்கிழமை திரு டி ஜோன்ஸ் ரவி கோவிலடி. ஜே ஜெரிக் சாம்சன் தந்தை பெயர் ஜி ஜெயக்குமார் கோயிலடி ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக இறைவேண்டல் செய்வோம். நல்ல கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கின்ற புதிய வருடம் ஆசீர்வாதங்கள் நிறைந்த காலங்களாக அமைய ஆண்டவர் அனுக்கிரகம் தருவீராக. அன்புக்குரிய பிள்ளைகளுடைய கல்வி பணிவிடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்னும் அநேக பிறந்த நாட்களை அன்புக்குரிய பிள்ளைகள் காணவும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழவும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீ துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளுடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவர் பார்வையிலேயே அருமையாக காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இது நாளிலும் இல்லங்களிலிருந்து ஆண்டுடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலேயே வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்கின்றேன். இல்லங்களிலிருந்து ஆண்டவர் சமூகத்தை நீங்கள் வாஞ்சிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டுடைய அனுக்கிரகம் உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய இல்லத்திலும் காணப்படும் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த காலம் ஒரு இக்கட்டான காலத்தில் நாம் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் இந்த நாட்களில் பல நிலைமைகளில் மக்களை பாதிப்படைய செய்திருக்கின்றது, பாதிப்படைய செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டுடைய பாதுகாவலுக்காக இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அகன்று போக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டுடைய சித்தம் நம்மை வழிநடத்தட்டும். அரசு சொல்லுவது போல நாம் கேட்க வேண்டும், முக கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை நாம் இந்த நாட்களிலேயே நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆலயத்தில் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் வைக்கப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து அரசு எப்பொழுது நமக்கு அனுமதி தருகிறதோ அந்த நாட்களிலேயே நாம் ஆலயத்தில் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக இந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த தொழுகையில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது அது உங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலேயே சங்கிலி ஜெப தொடர் நம்முடைய திருச்சபையின் சார்பில் நாம் நிச்சயமாக நடத்த வேண்டும்.
அதற்காக அந்த பெண்கள் சங்கத்துடைய செயலை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் பெற்று 1 மணி நேரம் நம்முடைய தேசத்திற்காக, திருச்சபைக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக, தேச மக்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆகவே தொடர்ந்து ஜெபிப்பதற்குரிய ஒரு கிருபையினை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜெபத்திலேயே நீங்கள் கலந்து கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமக்கு செலவினங்கள் உண்டு. ஆகவே நீங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பித்தர நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடவுளுக்கென்று சொல்லி நாம் கொடுக்க வேண்டியதை நாம் கடவுளுக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி காணிக்கை, இன்னும் நன்றி பொருத்தனை காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, இன்னும் 1000 வாங்குவதற்கான காணிக்கைகளை நீங்கள் அனுப்பித்தர நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 6:30 மணி வரையிலும் நம்முடைய சபைக்குள் அங்கத்தினர்கள் ஆலயத்தில் அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரிய ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் கிரியை செய்வார். நம்மை ஆண்டவர் பாதுகாப்பார். இந்த கொள்ளை நோயை ஆண்டவர் அகற்றுவார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெபந்தான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆக உடைய இல்லங்களில் இருந்து நீங்கள் ஆண்டவர் நோக்கி மன்றாட நான் உங்களை அன்புடன் கேட்டு கொள்கின்றேன். நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக அமர்ப்படுகின்றோம். ஆண்டுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய இரக்கம் எங்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அது துணையாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது ஆண்டுடைய இரக்கம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்புரை இந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயே சிந்தனைக்கு துணையாக நான் தெரிந்து கொண்ட திருமறையின் பகுதி யோனாவினுடைய புஸ்தகம். குறிப்பாக இந்த யோனாவினுடைய வாழ்வில் நடைபெற்ற காரியங்கள், இந்த யோனாவுடைய வாழ்க்கையிலேயே நடைபெற்ற காரியங்கள். இந்த யோனாவின் புஸ்தகத்தை நீங்கள் உங்களுடைய கரங்களில் திருப்பி வைத்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த யோனாவை குறித்து நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இந்த யோனா என்று சொன்னால் பொருள் புறா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த யோனாவை குறித்து நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது இவர் சின்ன தீர்க்கர்களில் 5வது ஆனவர். இந்த யோனா இவர் இஸ்ரவேல் ராஜ்யத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் யெரொபெயாம் நாட்களில்
இவர் தீர்க்க தரிசனம் உரைத்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இவர் அந்த காலத்திலேயே நினிவேயின் அக்கிரமம் தேவ சமூகத்தில் வந்து எட்டுகிறது. இதனால் கடவுள் இந்த யோனாவை அந்த நினிவே மக்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் கூறும்படி, அந்த மக்களுக்கு தேவ வார்த்தை கிடைக்கும்படி இந்த யோனாவை கடவுள் அனுப்பினார். ஆனால் யோனா அங்கே அவர் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தப்பியோடி அவர் தர்ஷீசுக்கு போனார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்பர்களே, அன்னை தெரசா அவர்கள் தன்னுடைய காப்பகத்தில் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலேயே ஒரு காட்சியை பார்த்தார். அது என்ன காட்சி என்று சொன்னால், அந்த காப்பகத்திலேயே தங்கியிருந்து நோயாளி ஒருவர், அங்கே அன்னை தெரசாவுடைய புகைப்படம் அங்கே சுவரிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை பார்த்து இந்த நோயாளி வணங்கி கொண்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் இந்த அன்னை தெரசா அந்த நோயாளியை ஆச்சரியத்துடன் பார்க்கின்றார். என்ன இது, என்னுடைய புகைப்படத்தை இது நோயாளி வணங்கி கொண்டிருக்கின்றானே என்று அந்த நோயாளியை பார்த்து கேட்கின்றாய், நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லி அவரிடம் கேட்கின்ற பொழுது அந்த நோயாளி என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பதிலை பாருங்கள். என்னுடைய தெய்வத்தை நான் வணங்கி கொண்டிருக்கின்றேன். தெய்வமா நீ வணங்கி கொண்டிருப்பது? ஆம், என்னுடைய தெய்வமாக நான் இவரை பார்க்கின்றேன். இவர் என்னுடைய வணக்கத்திற்குரியவர். இவர் என்னை தெய்வமாக என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றவர் என்று சொல்லி அந்த அன்னை தெரசாவை பார்த்து அந்த நோயாளி இவ்விதமாக கூறினார். அன்புக்குரியவர்களே, அந்த அன்னை தெரசா என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதோ நீ பார்த்து வணங்குகின்ற நான் ஒரு தெய்வம் அல்ல, ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு பணிவிடையைத்தான், உன்னுடைய நோய் சம்பந்தமான பணிவிடைகளை நான் அதை இந்த நோயை தீர்ப்பதற்காக நான் என்னுடைய கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். வணக்கத்திற்குரியவர் வேறு ஒருவர், அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வின் இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த அன்னை தெரசா அந்த நோயாளிக்கு அங்கே ஆண்டுடைய அன்பை எடுத்து சொன்னதை இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் நாம் இந்த யோனாவுடைய அந்த நிகழ்வை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது கடவுள் இந்த யோனாவை நினிவேவுக்கு அனுப்பி அந்த மக்களுக்கு நீ அவனுடைய வார்த்தையை சொல், அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த யோனாவை அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவன் வேறு வழியாக கடந்து சென்றான். அன்புக்குரியவர்களே, இந்த யோனாவின் வாழ்வில் நடைபெற்ற 3 விதமான காரியங்களை நான் இந்த நேரத்திலேயே உங்கள் முன்னிலையில் நான் சொல்ல ஆசைக்கின்றேன். முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால், இந்த யோனா தவறான தீர்மானம் எடுத்து விட்டான். அதுதான் முதலாவது இந்த யோனாவுடைய வாழ்க்கையிலேயே செயல்படுகின்ற ஒன்று. யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, அந்த யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி அவர் தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து அவன் கடந்து சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் சொன்ன காரியம் ஒன்று, ஆனால் இவன் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நிறைவேற்றுகின்ற இனி ஒரு காரியத்தை பாருங்கள். அவன் தவறான தீர்மானத்தை இந்த யோனா எடுத்து விட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே,
அநேக நேரங்களில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி, மகனே மகளே இதை செய், இதை நீ செய்யாதே என்று நான் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது நாமும் என்ன செய்கின்றோம்? இந்த யோனாவை போல தவறான தீர்மானத்தை எடுத்து விடுகின்ற மக்களாக காணப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள். நாமும் இந்த யோனாவை போல தவறான தீர்மானத்தை எடுத்துக்கொள்கின்றோம். இந்த யோனா தவறான தீர்மானத்தை அங்கே எடுத்துக்கொண்டான். யோனாவுக்கு கொடுத்த கட்டளையினை இந்த யோனா நிறைவேற்றவில்லை. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இது மனித சுபாவம். இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விழுந்து போன ஆதாம் ஏவாளுடைய ஜென்ம சுபாவம். ஆகவே ஆதி பெற்றோரும் தவறான தீர்மானம் எடுத்தார்கள். இதோ இந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்ன பொழுது அந்த கனியை தான் அவர்கள் புசித்தார்கள். தவறான ஒரு தீர்மானத்தை இந்த ஆதி பெற்றோர் எடுத்துக்கொண்டார்கள். பாவத்திலேயே விழுந்து போனார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்திலேயே நாமும் உலகத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற காரியம் தவறான தீர்மானங்கள், தவறான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அதன் நிமித்தமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சீர்கேடான வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ளுகின்றோம். யோனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கடந்து சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த நேரத்திலேயே சொன்ன காரியத்தை தன்னுடைய மனதில் வைத்து அந்த காரியத்தை செய்யாமல் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் ஆண்டவருடைய வழி எது என்று சொல்லி அறிந்து அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நம்மை பாவத்திலேயே இழுத்துச் செல்கிறது. திருமறை சொல்லுகின்ற காரியம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய பார்வைக்கு எது சரி என்று சொல்லி நாம் நினைக்கின்றோமோ, நாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் நினைக்கின்றோமோ அதை நாம் செய்து விடுகின்றோம். அது ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானதாக அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இரண்டு விதமான பாதைகள் உண்டு என்று சொல்லி, ஒன்று அகலமான பாதை, இனி ஒன்று ஜீவனுக்கு போகின்ற பாதை. ஆனால் நாம் அகலமான பாதையை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். ஏனென்று சொன்னால் இது விசாலமாக இருக்கிறது. இந்த வழியே நான் சொன்னால் நான் எதையும் சாதித்து விடுவேன், எதையும் என்னால் நிறைவேற்ற முடியும் என்கின்ற ஒரு நிலைமையில் நாம் விசாலமான பாதையை நாம் தெரிவு செய்கின்றோம். ஜீவனுக்கு போகின்ற அந்த பாதையை நாம் தவற விடுகின்றோம். அந்த ஜீவனுக்கு போகின்ற பாதை இடுக்கமானது, நெருக்கமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதை கண்டுபிடிக்கிறவர் ஒரு சிலர். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தீர்மானங்கள் அகலமான பாதையை நோக்கி செல்லுகிறதா? நம்முடைய தீர்மானங்கள் ஜீவனுக்கு போகின்ற வாசல் எது என்பதை தெரிந்த நிலைமையில் அது காணப்படுகிறதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த யோனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேயே அவன் சென்றதினால் அவனுடைய வாழ்க்கையிலேயே ஏற்பட்ட தடுமாற்றங்கள், அவரோடு கூட பயணம் செய்த மக்களுடைய வாழ்விலேயே ஏற்பட்ட ஒரு நிலைமையினை நாம் பார்க்க முடியும். திருமறையை படித்து பார்க்கின்ற பொழுது, ஆம் அன்புக்குரியவர்களே, சில நேரங்களிலேயே நம்முடைய தவறான தீர்மானங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களை முழுவதுமாக கண்கலங்க செய்து விடுகிறது. தான் இந்த உலகத்திலேயே நாம் தவறான தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்பாக இது எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த யோனாவுடைய தவறான தீர்மானம், திருமறையிலேயே யூதாஸ் காரியத்தினுடைய தவறான தீர்மானம், இவர்களெல்லாம் பல நிலைமைகளிலேயே அழிவுக்கு நேராக அழைத்து சென்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்னுடைய வாழ்விலேயே நீர் செயல்பட வேண்டும். நான் தவறான தீர்மானத்தை எடுத்து விடாதபடி இந்த யோனாவை போல நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் சொல்லுகின்ற காரியங்களை
நான் நிறைவேற்றுவதற்கு என்னை நீர் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நாம் வாஞ்சிக்கின்ற பொழுது உண்மையாகவே இது தவறான தீர்மானங்களுக்கு நாம் மாற்றலாகின்ற மக்களாக காணப்படுகிறோம். இன்று எத்தனையோ மக்கள் தவறான தீர்மானத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். இந்த யோனா தவறான தீர்மானத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், இந்த யோனாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது விழித்து கொண்டிருக்க வேண்டியவன் தூங்கி கொண்டிருக்கின்றான். இந்த யோனாவுடைய இரண்டாவது காரியம், அவனுடைய வாழ்வை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அவன் விழித்து கொண்டிருக்க வேண்டியவன் அவன் தூங்கி கொண்டிருக்கின்றான். யோவான் 1 வசனத்தில் அந்த கடைசி பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த பகுதி சொல்லுகிறது, யோனாவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி அங்கே போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சமுத்திரத்தில் பெரும் காற்று, அங்கே கப்பல் உடைந்து போகக்கூடிய நிலையில் அங்கே கடல் கொந்தளிக்கும் போது யோனா கப்பலின் கீழ் தட்டில் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இந்த யோனா தேவனால் அழைக்கப்பட்டவன், இந்த யோனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் விழித்திருக்க வேண்டியவன் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இது நேரம் நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலேயே தூங்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்வுக்கு அழிவை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையிலேயே பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நம்முடைய நிலைமையிலேயே ஆண்டவரை நோக்கி கதற நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை நோக்கி மன்றாட நாம் அழைக்கப்படுகின்றோம். கெத்சமனேன் தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு அந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பார்த்து சொன்னார், விழித்திருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலேயே நாம் விழித்திருந்து ஜெபிக்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும். ஒரு அழிவின் பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்கள் இன்றைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நிலநடுக்கம் கடந்த நாட்களிலும் நம்முடைய பகுதிகளில் கூட. அன்புக்குரியவர்களை, எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டுடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. இந்த யோனா அங்கே விழித்து கொண்டிருக்க வேண்டியவன் அவன் தூங்கி கொண்டிருக்கின்றான். இந்த யோனாவை போல நாம் தூங்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பாருங்கள், திருமறையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை காவலாளியாக என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அந்த எசேக்கியேல் பார்த்து சொன்னதை திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு இடத்திலேயே செக்யூரிட்டியை வைத்திருப்பார்கள். அவர் விழித்திருந்து அந்த நிறுவனத்தை அல்லது இந்த இல்லத்தை அவர் பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு அங்கே அசம்பிதமும் நடந்துவிடக்கூடாது. அங்கே அவருடைய பொறுப்பு என்று சொல்லி அவர் அங்கேயே விழித்திருப்பார். மற்றவர்கள் அந்த இல்லத்தில் உள்ளவர்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் விழித்திருந்து பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமையாக இருக்கிறது. ஆம், அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே போல் ஆண்டுடைய அன்பையும் ஆண்டுடைய வார்த்தைகளையும் பெற்றிருக்கின்ற நாம் இந்த நாட்களிலேயே விழிப்புணர்வுள்ள மக்களாக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் சமூகத்தை நாம் வாஞ்சிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். விழித்து ஜெபிக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகிறது. இதோ ஜெபிக்கின்ற அந்த சூழ்நிலையிலேயே நம்முடைய திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. நம்முடைய தேசம் அழிந்து போகாதபடி ஆண்டவர் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கின்றார். திருமறையை நாம் படிக்கின்ற பொழுது
தானியேலுடைய வாழ்வு இதற்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பத்திரத்திலேயே கையெழுத்து இட்ட போதும் 3 நேரம் அவர் ஜெபித்து வாழ்க்கையில் என்ன பெற்றார்? ஜெயத்தை பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலேயே நாம் ஜெபித்து ஜெயம் பெற நாம் அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். இந்த யோனா தூங்கிவிட்டான். பின்பு அவரை தட்டி எழுப்பி சுய நினைவுக்கு அவன் வரும்பொழுது அவனுக்கு புரிகிறது, இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பவன் நான். என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். அவன் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் என்னை கடலில் தள்ளி போட்டால் நிச்சயமாக உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அந்த கப்பலுக்கு பெரிய ஒரு நஷ்டம். எல்லா மக்களும் தங்களுடைய பொருட்களை எல்லாம் அங்கே தூக்கி கடலிலேயே வீசிவிட்டார்கள். பொருளாதார சேதம். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது, ஒரு மனுஷி தவறு செய்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது, அது ஒரு நபருடன் இருக்காது. அந்த குடும்பத்தை, தேசத்தை, சமுதாயத்தை அது சீர்குலைக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்திற்கு கூட ஒரு ஆசீர்வாதத்தை அது கெடுத்து விடுகின்ற ஒன்றாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய தவறு. ஒரு மனிதனுடைய தவறு அன்புக்குரியவர்களே, ஒரு பாவி மிகுந்த நன்மையை அவன் கொடுப்பான். அவன் மிகுந்த நன்மையை அவன் கெடுத்து விடுகிறான். ஒரு பாவி ஒரு குடும்பத்திலேயே, ஒரு பாவி தன்னுடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவன் வரும்படியாக செய்யாமல் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகின்றான். அன்புக்குரியவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் நிச்சயமாக நாம் விழிப்புடன் ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம், நம்முடைய தேசம் காப்பாற்றப்படும். திருமறை நமக்கு தெளிவாக சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தன் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவர்கள் என்னை நோக்கி ஜெபிப்பார்கள் என்றால் நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து நான் என்ன செய்வேன்? தேசத்திலேயே சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை திருமறையில் நாம் தெளிவாக படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். நாம் விழித்திருந்து ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் இந்த யோனாவை போல நாம் தூங்கி கொண்டிருக்கின்ற மக்களாக காணப்படுகின்றோமா? மூன்றாவது காரியம், இந்த யோனா ஆண்டவர் மீது என்ன செய்கிறார்? கோபப்பட்டார். இந்த யோனா ஆண்டவர் மீது கோபப்பட்டார். யோனா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த வசனம் அது நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது அவன் கோபப்படுகின்றான். இன்று நாம் நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் நமக்குள்ளாக இருக்கின்ற சுயம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? எரிச்சலை கொண்டு வருகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயே எரிச்சலை கொண்டு வருகிறது. பாருங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் என்று படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியிலேயே சீசர்கள் ஒரு சமயம் ஒரு கிராமத்திற்குள் இயேசுவுடன் செல்லுகின்றார்கள். அந்த கிராமத்தார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 54ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று சொல்லி கேட்கின்றார்கள். ஆண்டவர் அதற்கு என்ன சொன்னார்? என் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது என. என்ன ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன அவர் கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த நேரத்திலேயே சொல்லுகின்ற இந்த நிலைமையில் நான் செய்தால் என்னவாகும்? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பதில் தொடர்ந்து லூக்கா 9ஆம் அதிகாரம்
56வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அளிக்கிறதுக்கல்ல, அவர் ரட்சிப்பதற்கே வந்தார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதோ ஆண்டவர் இயேசு ஒரு இரட்சகர், ஆண்டவர் இயேசு மன்னிக்கின்ற ஒரு ஆண்டவர். அதான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அங்கே சீசர்கள் தவறான எண்ணம் கொண்டார்கள். அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவு அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த பகுதியிலேயே நாம் தெளிவாக பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரையும் ரட்சிப்பதற்காக, எல்லாரையும் மீட்பதற்காக கடந்து வந்தார். ஆக நாம் ஆண்டவரிடத்தில் கோபப்படுகின்ற மக்களாக அல்ல, இந்த யோனாவை போல ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நாம் எவ்வளவு தூரம் ஒப்பு கொடுக்க வேண்டுமோ நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கின்றேன், நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும். இந்த நாட்களிலும் இந்த உலகம் இந்த கொரோனா வைரஸினால் இங்கே பல நிலைமைகளிலேயே அது பல சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வைரஸ் இந்த உலகத்திலேயே ஊடுருவி இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவது உம்முடைய சித்தம். அன்புக்குரியவர்களே, திருமறையை நாம் இந்த யோனாவுடைய அந்த சம்பவத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது, நினிவே மக்களை அங்கே அழிக்காமல் ஆண்டவர் என்ன செய்தார்? பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு கிடைத்த பொழுது ராஜா முதல் அங்கே எல்லா மனிதர்களும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அங்கே அழிவிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக, தாங்கள் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், ஆண்டவர் மன இறங்குவார் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கெஞ்சினதை திருமறையை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மனம் திரும்பினார்கள், ஆண்டவருடைய கோபம் தணிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த யோனா ஆண்டவர் மீது கோபப்பட்டார் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து நாம் கோபப்படுவதல்ல. ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம், நீ திருமறையிலேயே எல்லாவற்றையும் குறித்து சொல்லி இருக்கின்றீர். இந்த நேரத்திலேயே இந்த கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறது. ஆண்டவரை, இதை நீர் மாற்றுவதற்கு வல்லவர். அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி நான் உம்மை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நோக்கி நாம் கெஞ்சுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் எல்லாரும் காப்பாற்றப்படுவோம். ஆண்டவருடைய அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த யோனாவை போல ஆண்டவர் மீது நாம் கோபப்படாமல் ஆண்டவரை நோக்கி நாம் முறையிட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே, இந்த யோனாவுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது தவறான தீர்மானம் எடுத்து விட்டார். இதோ விழித்து கொண்டிருக்கவன் அவன் தூங்கி கொண்டான். இதோ ஆண்டவர் மீது கோபப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த அன்னை தெரசா ஆண்டுடைய அன்பை அந்த நோயாளிக்கு வெளிப்படுத்தினார்கள். அவர் கடவுள் என்று சொல்லி வணங்கி கொண்டிருந்து அந்த நோயாளியிடம் ஆண்டவர் நோக்கி முறையிடு, அவர்தான் உடைய பலகீனத்தை மாற்ற வல்லவர் என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த நோயாளிக்கு ஆண்டுடைய அன்பை பெற்றுக் கொடுத்தார்கள். அதே போல இந்த உலகம் பல நிலைமைகளிலேயே சிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அழிந்து போகின்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டுடைய அன்பு அவர்கள் மத்தியிலேயே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கின்றார். இதை மனதில் கொண்டு ஆண்டவரே, இந்த மக்களையெல்லாம் எங்களையெல்லாம் நீர் காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலேயே நம்மை தாழ்த்துகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டுடைய பிரசனம் நம்மோடு கூட தங்கியிருக்கும் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமில்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த
சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் வைத்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையை கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தினார். பரபரத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசலை வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தவையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த தொழுகை நிறைவாக அனைவரும் இணைந்து கீர்த்தனைகளில் 344வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் எண் 344. வாரீரோ வினை தீரீரோ இணை காரீரோ ஜீவன் தாரீரோ என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீதம் 344. தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசுவாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ சுவாமி பாரினிலே எனக்கு யாருமில்லை துணைக்கு வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ தேனே மாறி மகனை தேனே மாறுகும் கோனை சேனை சீமோனே சிந்தை கலங்கினானே தேனே மாறி மகனை தேடி மாறுகும் கோனை சேனை சீமோனே சிந்தை கலங்கினானே கானகமே மிகவும் வானதே போலானே வானகம் போன தேவா ஏனோ வர தமதும் வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ அட்டுத்திக்கெங்கும் என்னை துட்ட பசாசு கூட்டமிட்ட படுத்த வல்லோ கிட்ட வளையுது வாழட்ட திக்கெங்கும் என்னை துட்ட பசாசு கூட்டம் இட்ட படுத்த வல்லோ கிட்ட வளையுது அடுத்தாலும் அன்பை தொடுத்தாலும் என்ன அடுப்படையாக நின்று தடுப்படை செய்வீரே சுவாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ கோழி தன் குஞ்சுதனை கூவி அழைக்கும் நேராய் கூவி என்னை இறங்கி ஆளி இல்லாக்கிடாமல் கோழி தன் குஞ்சுதனை கூவி அழைக்கும் நேராய் கூவி என்னை இறங்கி ஆளி இல்லாக்கிடாமல் கூப்பிட்டீரே எனக்கு மாப்பிட்டீரே ஒதுக்க தாப்பிட்டீரே வரவாக்கிட்டீரே பின்னை வாரீரோ வினை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ காணாத ஆட்டை தேடி காடுங்கும் சென்ற கோனிற் கண்டு பீடித்த
ஆட்டை கொண்டு தொழுவோம் சேர்க்க காணாத ஆட்டை தேடி காணெங்கும் சென்ற கோலில் கண்டு பீடித்த ஆட்டை கொண்டு தொழுவோம் சேர்க்க கருத்துடனே மிக உரித்துடனே இரு கரத்தில் ஏந்தி வலப்புறத்தில் வைப்பே தென்னும் வாரீரோ வீணை தீரீரோ என்னை தாரீரோ ஜீவன் தாரீரோ வீடு எனக்கு செய்ய மேலோகம் போன தேவா கூட இருத்தி வைக்க கூப்பிட வாருகின்றேன் வீடு எனக்கு செய்ய மேலோகம் போன தேவா கூட இருத்தி வைக்க கூப்பிட வாருகின்றேன் கொண்டு வருவேன் மோடி நின்று வருவேன் மோடி கண்டு மகிழ்வேன் கூடி நின்று புகழ்வேன் கேடி வாரீரோ வீணை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ இயேசு வாரீரோ வீணை தீரீரோ என்னை காரீரோ ஜீவன் தாரீரோ. ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, இது யோனாவுடைய வாழ்வை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது தவறான தீர்மானம் எடுத்து விட்டான். விழித்து கொண்டிருக்க வேண்டியவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். யோனா ஆண்டவர் மீது கோபப்பட்டார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலேயே தவறான தீர்மானங்களை மேற்கொள்ளுகின்ற மக்களாக காணப்படுகின்றோம். ஆண்டவரின் சித்தத்துக்கு மாறாக மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கின்றான். இதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதைதான் செய்வதற்கு மனித உள்ளம் வாஞ்சிக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவருடைய சித்தத்தின்படி தீர்மானம் எடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். விழித்து கொண்டிருக்க வேண்டிய யோனா தூங்கிக் கொண்டிருக்கின்றான். தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், விழித்திருக்க வேண்டியவன். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய அன்பை பெற்றிருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த உலக சூழ்நிலைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நாம் தூங்கி கொண்டிருக்கின்றவர்களாக அல்ல, விழித்து கொண்டிருக்கின்றவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பலவிதமான முறைகளில் ஆபத்து, இந்த ஆபத்து நிறைந்த இந்த காலத்திலேயே நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து விழித்திருந்து ஜெபிக்கின்ற மக்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் மீது கோபம் கொண்ட யோனா, நம்முடைய வாழ்க்கையிலேயே நாமும் சில நேரம் ஆண்டவரிடத்தில் கோபப்படுகின்றோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொல்லி கேள்வியை கேட்கின்ற மக்களாக நாம் காணப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்குள் இருக்கும் சுயம் நம்முடைய வாழ்க்கையிலேயே எரிச்சலை கொண்டு வருகிறது. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், அவர் மன்னிக்கிறவர், நம்மோடு கூட செயல்படுகின்ற ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க ஆண்டுடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்கின்ற மக்களாக காணப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம்.
நம்மை ஆண்டுடைய சமூகத்திலேயே ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக இந்த யோனாவுடைய குணங்கள் அல்ல, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாம், ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற நாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயே தந்திருக்கின்ற நல்ல பண்புகளை மனதில் கொண்டு ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ, பெரும் அழிவிலிருந்து நாம் எல்லாரும் பாதுகாக்கப்பட ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மன மகிழ்வு நிறைந்து இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் தந்து கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய இரக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக, ஆண்டுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்கின்ற மக்களாக தொடர்ந்து இந்த உலகத்திலேயே நாங்கள் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு நல்ல பாதுகாவலை தருவீராக. எங்களுடைய ஜீவன் சுகபலன் யாவும் ஆண்டவர் பார்வையிலேயே அருமையாக காணப்பட ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்தவரே, தொடர்ந்து எல்லா பிள்ளைகளும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். இந்த வாரத்திலும் அன்புக்குரிய பிள்ளைகள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் துணை தாரும். புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாக கடந்து வந்து ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடு ஆண்டுடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஒன்றிணைந்த மக்களாக காணப்பட்டோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் அனைவரோடு கூட தங்கியிருக்கட்டும். நாங்கள் எல்லாரும் ஆலயத்தில் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அகன்று போக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாக பொறுத்துக்கொள்ளும். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியுடைய கூட்டமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.